நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்காக பிஎம் கிசான் நிதி வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 12,000 உயர்கிறதாம் அப்படின்னு சொல்லிட்டு நிதி அமைச்சர் ஆலோசனை அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின தகவலை தான் பார்க்க போகிறோம். அண்ட் வந்து இப்போ தான் நம்ம சேனலை முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஎம் கிசான் நாட்டில் விவசாயிகளுக்கான பிரதமர் கிசான் சம்மன் நிதியின் தொகை இரட்டிப்பாகும் என தகவல் தெரிவிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதை போலவே 2025-26ஆம் ஆண்டு நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் வரும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் மத்திய பட்ஜெட் குறித்த ஆலோசனை கூட்டம் கடந்த 6ஆம் தேதி தொடங்கியது. அதாவது இதில் பொருளாதார நிபுணர்கள், தொழில்துறையினர், விவசாய அமைப்பினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் டிசம்பர் 7 சனிக்கிழமை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விவசாய சங்கங்கள், விவசாய பொருளாதார நிபுணர்கள் மற்றும் விவசாய அமைப்புகளை சந்தித்து பட்ஜெட்டுக்கு முந்தைய கூட்டத்தில் ஆலோசனை நடத்தினர். 2 மணி நேரம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் விவசாயிகளின் நலன்கள் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து நிதியமைச்சர் கேட்டறிந்தார். விவசாயத்துறையின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு விவசாய அமைப்புகளின் தலைவர்களுடன் நிதியமைச்சர் ஆலோசனை நடத்தினார். அப்போது பாரத் கிருஷக் சமாஜ் தலைவர் அஜய் வீர் ஜாகர் விவசாயிகளின் நலன்கள் மேலும் மேம்படுத்தும் நோக்கத்துடன் முதலீட்டாளர்கள் ஈர்க்க வேண்டியதுடன் அவசியத்தை வலியுறுத்தினார். விவசாய அமைப்புகளின் முக்கிய கோரிக்கைகள் என்ன? அதாவது விவசாயிகள் அமைப்புகளின் மிக முக்கியமான கோரிக்கைகளில் பிரதமர் கிசான் சம்மன் நிதியை இரட்டிப்பாக்க வேண்டும் என்பது மிகப்பெரிய கோரிக்கையாகும். பிரதமர் கிசான் சம்மன் நிதியை அதாவது ரூபாய் 6,000 ரூபாய் 12,000 உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. சிறு விவசாயிகளையும் பிரதான் மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் கொண்டுவர கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் கீழ் சிறு விவசாயிகள் பூஜ்ஜிய பிரீமியத்தில் பயிர் காப்பீடு பெறும் வசதியை ஏற்பாடு செய்ய பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு வழங்கப்படும் விவசாய கடனுக்கான வட்டி விகிதத்தை குறைக்க கோரிக்கை விடுக்கப்பட்டு அதை 1% குறைக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. வரி நிர்ணயம் செய்வதற்கான வரி சீர்திருத்தங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டு இதன் கீழ் முதலில் விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் கருவிகள் அல்லது இயந்திரங்கள், உரங்கள் அல்லது விதைகள் மற்றும் மருந்துகளுக்கு ஜிஎஸ்டியில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை நிதி அமைச்சரிடம் முன்வைக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் தேசிய வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் 1000 கோடி முதலீடு ஊதியத்தை 8 ஆண்டுகளுக்கு சிறப்பு பயிர்களான உளுந்து, சோயாபீன், கடுகு ஆகியவற்றில் கவனம் செலுத்தி விவசாயிகள் பயன்பெற வேண்டும். இந்த சிறப்பு பயிர்களுக்கு அதிக பணம் பெறலாம். ஆலோசனை முடிவில் பட்ஜெட்டில் வாய்ப்பு இருந்தால் பிரதமர் கிசான் சம்மன் நிதியை தொகையை ரூபாய் 12,000 உயர்த்தப்படலாம் என்று கூறப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். உடனுக்குடன் நம்மளுடைய அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.